யார் யார் ராஜாவாகணும்னு ஆசையா இருக்கு, நாட்டையே ஆளணும், உலகத்தையே ஆளணும் அப்படின்னு யார் யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கு அப்படின்னு நான் சொல்ற வழிமுறைகளை பின்பற்றுங்க. இது நானே சொல்லல, தாவீது ராஜாவே வேதத்தில் அதற்குரிய வழிமுறைகள் அவர் எப்படி ராஜாவானாரு அப்படின்ற நம்மளுக்கு கத்துக் கொடுத்திருக்கிறார். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், அது என் தியானம். அப்ப நாள் முழுவதும் வேதத்தில் பிரியமா இருந்து அதை தியானித்தா நாமும் தாவீது ராஜாவை போல ஒரு பெரிய ராஜாவாக ஆகலாம். நாள் முழுவதும் அவர் தியானித்துக் கொண்டு இருந்திருக்கிறார். அதனால் தான் அவர் நன்றாக அரசாட்சியை சிறப்படுத்தி அவர் வாழ முடிந்திருக்கிறது. வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்னு சொல்றாரு. அப்ப வேதத்தை அவர் மனமகிழ்ச்சியா கொண்டு அது நாள் முழுசும் தியானித்து கொண்டு இருந்ததுனாலதான் இந்த வசனங்கள் எல்லாம் எழுதி வைத்துட்டு அந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்காக அவர் சென்றிருக்கிறார். அது போல நாமும் நாள் முழுவதும் வேதத்தை வாசித்தா நாமும் அவரை போலவே ஆளுகை செய்வோம். அதுவும் யாரோட ஆளுகை செய்வோம்? இயேசு கிறிஸ்துவோட ஆளுகை செய்வோம். இப்போது பூமியில் சகல ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். நம்முடைய துக்கம், துயரம் எல்லாம் மாறி போகும். கஷ்டம், நஷ்டம் எதுவும் வராது. உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வந்து சேரும்.